வெக்கமே இல்லாம நான் கேட்கிறேன், மகேஷ் பொய்யாமொழி, யூ ரிசைன், யூ ஆர் அன்ஃபிட் டு பி எ மினிஸ்டர். ராஜினாமா பண்ணு. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா, முதல்வர் ஸ்டாலின் ஒரு தமிழ் விரோதி என கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். 24 என் வாயில வந்துருச்சு, இவரை 24 கூட நம்ம வச்சுக்கலாம். அதாவது இந்த அரசாங்கம் முஸ்லிம்களை ஏமாத்துறதுக்காக முதல்ல தமிழ் மக்களை ஏமாத்த பார்த்தாங்க. நாங்க இருமொழி கொள்கைன்னு. ஆமா, உங்க பையங்கள்லாம் எவ்வளவு மொழி படிக்கலாம், உங்க பேரங்களை எவ்வளவு மொழி படிக்கலாம்? நான் கேட்க மாண்பு முதல்வர் அவர்களுக்கு தமிழ் பற்று இல்லை, தமிழ் விரோதிங்கிறேன் நான் ஸ்டாலின. ஏன்னா உங்க குடும்பம் என்ன நடக்குது? சன்ஷைன் மாண்டிசோரி ஸ்கூல், அதுல என்ன சொல்லி கொடுக்குறீங்க? அதுல தமிழ் சப்ஜெக்டா இருக்கா? தமிழ் இஸ் நாட் taught as even one subject. குழந்தைகள் தமிழ்ல பேசிக்கிண்டா ஸ்டாலினோட குடும்ப பள்ளிக்கூடத்துல 500 ரூபாய் ஃபைன் சார். நீங்க தமிழ் விரோதி இல்ல, தமிழின் எதிரிகள். திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு தீய சக்தியை அழிக்காமல் தமிழ் வாழ முடியாது. ஏன்னா டிஆர் பாலு குடும்பம் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துது, ஆற்காடு வீராசாமி குடும்பம் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துது, துரமுருகன் குடும்பம் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துது. நீங்கள்லாம் அதை வச்சு காசு 1.5 லட்சம் 2 லட்சம் ஃபீஸ் வாங்குவீங்க. அதுக்காக நான் கேட்கிறேன், உங்கள யாருக்காவது கருணாநிதி மீது மரியாதை இருந்தா அவர் கொண்டு வந்த சமச்சீர் கல்வி கூட தானே நீங்க நடத்தணும். நீங்க எப்படி சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துவீங்க? தமிழின விரோதிகளேங்கிறேனா? ஸ்டாலின் குடும்பத்துக்கு தமிழ் பற்று கிடையாது, தமிழின் எதிரிங்கிறேனா கருணாநிதி குடும்பம். அதனாலதான் நீ சிபிஎஸ்இ நடத்துற. இல்லைன்னா கருணாநிதி கொண்டு வந்த சமச்சீர் கல்வி. நான் கேட்கிறேன், மகேஷ் பொய்யாமொழி மகன் பிரெஞ்சு படிக்கலாம், நல்லா படிக்கட்டும். ஆனா என் ஏழை தமிழ் விவசாயி குழந்தை ஏன் படிக்கப்படாது? அதனால சம கல்விங்கிறது தான் பிஜேபியினுடைய குறிக்கோள். 2 கிளாஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் கிரியேட் பண்றோம். ஒண்ணு அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைகள், இன்னொன்னு தனியார் பள்ளி சிபிஎஸ்இல படிக்கிற குழந்தைகள். 2க்கும் ஒரே மாதிரி சிலபஸ் சார், அதை கொண்டு வரும். இப்ப நீங்க பாருங்க, புதுக்கோட்டையில திருவாரூர்ல எல்லாம் பள்ளிக்கூடம், அரசு பள்ளி எங்க நடக்கிறது? மரத்தடியில. அதுக்கு என்ன இப்ப புதுசா பேர் வைக்க போறாராம் சீஃப் மினிஸ்டர், கலைஞர் நூற்றாண்டு அரசு மரத்தடி பள்ளிக்கூட திட்டம்னு. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுல 14,500 பள்ளிக்கூடங்களை PM ஸ்ரீ பள்ளிக்கூட திட்டத்தின் மூலமா அதுக்கு கட்டடம், குழந்தைகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள், கல்வி உபகரணங்கள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வருஷத்துக்கு 1,250 ரூபாய் மோடி கொடுக்கிறேன்னாருன்னா அது வேண்டான்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாம நான் கேட்கிறேன், மகேஷ் பொய்யாமொழி, யூ ரிசைன், யூ ஆர் அன்ஃபிட் டு பி எ மினிஸ்டர். ராஜினாமா பண்ணு. மரத்தடியில் ஸ்கூல் நடத்துறது மகேஷ் பொய்யாமொழிக்கு வெட்கக்கேடா இல்ல? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.